நெல்லுக்கு இறைந்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு ஆங்கே பொசியுமாய் தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஆம், நலிந்த மக்களின் நலம் காக்கும் நாயகராம் எம் பள்ளி தாளாளர் அவர்களை தலைமை உரையாற்ற மகிழ்ச்சியுடன் அழைக்கின்றோம். Now, I would like to call the outstanding educator, visionary leader or esteemed correspondent Sir Janab MMK Muhyiddin Ibrahim MABL to give away the presidential address for the gathering. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இந்த இனிய 75வது குடியரசு தின விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பிற்கும் பாசத்திற்குரிய பெற்றோர்களே, மாணவர்களே, ஆசிரியர்களே, இந்த அருமையான நாளில் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்து, சென்னையிலிருந்து வருகை தந்து தேசிய கொடி ஏற்றி அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் முகமது சலீம் அவர்களே, மியாசியின் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஜனாப் சாம் சஹாப்தீன் அவர்களே, சிறப்பு விருந்தினராக மட்டுமில்லாமல் பெரும் முக்கியத்துவம் அந்த வழக்கறிஞர், இந்த நிகழ்ச்சிக்காகவே ஃப்ளைட் ஏறி விமானத்தில் பறந்து வந்து அவசரமாக வந்து மிக சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கும் ஜனாப் முனியுதீன் ஷரீஃப் அவர்களே, ஜனாப் இல்முதீன் சாப் அவர்களே, லோகநாதன் மற்றும் எனது சகோதரர் MMK ஜமால் இப்ராஹிம் மற்றும் எனது நண்பர்கள், ஜமாத் ஊழியர்கள், ஆசிரியர்கள், முதல்வர்கள் அனைவருக்கும் எனது குடியரசு தின விழா வாழ்த்துக்கள். மிக அழகான மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஃபஷிகா அண்ட் உம்ரா ஐஷா, அதேபோன்று காலையில் கிராத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட கிராத் ஓதிய மாணவன் அப்துல் ரஹீம், தமிழ்தாய் வாழ்த்து முழங்கிய எமது தமிழம்மா தனலட்சுமி அவர்கள், வெல்கம் ஸ்பீச் வரவேற்புரை வழங்கிய மாணவி ஹனுனா மரியம், ரிப்பப்ளிக் டே ஸ்பீச் வழங்கிய இஸ்லாமியா மெட்ரிக் பள்ளி மாணவி ஃபாத்திமா ரிமாசா, அதேபோன்று இஸ்லாமியா உயர்நிலைப்பள்ளி மாணவி தீனுல் மஹபுலா, எல்லாருக்கும் முத்தாப்பாய் ஒரு சிறு குழந்தை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி உரையாற்றி நம் எல்லாரையும் வியக்கும் வண்ணம் உரையாற்றி அமர்ந்திருக்கும் இஸ்லாமியா துவக்கப்பள்ளி மாணவி ராஜா கிருஷா மற்றும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். மிக அழகான இந்த மாணவர்கள் உரைகள், இந்த குடியரசு தின விழா என்றால் என்ன, அதேபோன்று நமது வழக்கறிஞர் முனியுதீன் ஷரீஃப் அவர்கள் மிக அற்புதமாக பல தகவல்களை நமக்கு வழங்கினார்கள். இந்த குடியரசு தின விழா, இண்டிபெண்டன்ஸ் டேலாம் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராமாக வந்து ஏதோ ஒரு தேட்டரில் சினிமா பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி கிடையாது. ஏன்னா இன்றைக்கி காலப்போக்கில் பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நாடு வந்து 75வது குடியரசு தின விழா கொண்டாடுகிறோம் என்றால் 1947 நாம் சுதந்திரம் பெற்று 1950 வந்து இந்தியா வந்து சோசியலிசம், செக்குலரிசம் இந்த நாடாக உருவாகி ஒரு ரிப்பப்ளிக் இந்தியாவாக மாறியது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வரலாறு எல்லாம் வந்து நாம் மறக்க மட்டும் இல்லை, மறைக்கவும் பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் இன்றைக்கி மறைக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு ரிப்பப்ளிக் சுதந்திர இண்டிபெண்டன்ஸுக்காக போராடிய பல பேரின் பெயர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. பல பேர் நினைவாக பல ஊர்கள், பல மாவட்டங்கள், பல இடங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது. அத்தனை பெயர்களும் நீக்கப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பிட்ட மதம் முஸ்லீம் என்பதற்காக எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த நாடு உருவாவதற்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ, சீக்கியர், பௌத்தர் எல்லாரும் பாடுபட்டு வாங்கிய இந்த
சுதந்திரம். இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவருடன் பணியாற்றிய எல்லா மதத்தினரும் பணியாற்றி அருமையாக எல்லாம் ஒற்றுமையாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில், ரிப்பப்ளிக் இந்தியாவில் ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும், ஒரு சாராருக்கு பார்ஷியல் காமிக்க வேண்டும் என்பதற்காக பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் போது என்ன பண்ணியிருக்கிறோம், நாம் எல்லாவற்றையும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குழந்தைகள் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆகட்டும், ரிப்பப்ளிக் டே ஆகட்டும் என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத கவனிச்சிங்கன்னா இந்த நாட்டின் பெருமைகள் உணர்வீங்க. இந்த நாட்டுக்காக எத்தனை பேர் பாடுபட்டார்கள், எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள், எத்தனை ரத்தம் சிந்தினார்கள் என்பது தெரியும். இன்றைக்கி ஜாலியாக இன்றைக்கி ஹாப்பியாக உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் யார்? இன்றைக்கு மாணவர்கள், அதாவது அவர் சொன்னார் ரைட் டு எஜுகேஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குது. நமக்கெல்லாம் உரிமைகள் பெற்ற நாள், போராடி பெற்ற நாளை, உரிமைகளை என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வர்றோம். நாம் பெற்ற உரிமைகளை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், பறித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் என்ன பண்ணுறோம், சும்மா உட்காந்து கதை பேசிக்கிட்டு டிவி சீரியல் பார்த்துக்கொண்டு இந்த மாணவர்கள் சொல்கிற மெசேஜைவாது என்னன்னு கவனிக்கணும். நீங்கள் கவனித்தா தான் நம்முடைய உரிமைகள், நாம் எப்படி அமர்ந்து ஆட்சி கட்டிலில் இருந்தோமோ அந்த ஆட்சியை எப்படி பிடிக்க முடியும், நமக்கு உரிமைகள் எப்படி பறிக்கப்படுகிறதோ அந்த உரிமைகள் கொடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டும். ஆட்சியாளராக நம் குழந்தைகள் வர வேண்டும். நம் மாணவன் ஆட்சியாளராக, நம்ம சமுதாயம் ஆட்சியாளர்களாக வரும்போது யாரும் யாரையும் பறிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சிந்தனையே கிடையாது. பகல் இன்றைக்கி என்ன சாப்பிட செய்யலாம், இன்றைக்கி வீட்டில் கறி என்ன ஆக்கலாம், இந்த சிந்தனை தான் நமக்கு எல்லாருக்கும் உண்டு. நேரமாகதே, இன்றைக்கி ஜிம்மாவுக்கு போகணுமே, அடுத்தது என்ன இதுதான். ஒரு தொலைநோக்கு சிந்தனையோ எந்த சிந்தனையும் இல்லை, இல்லாத ஒரு சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நசுக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம். ஸோ இன்னொரு போராட்டம் நாம் தேவைப்படும் நமக்கெல்லாம். நாம் எல்லாம் அகதிகளாக ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இதே சொந்த நாட்டில் அகதிகளாக பல ஊர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல மக்கள், குடியுரிமை இல்லாமல். குடியுரிமை போராட்டம் என்று பொங்கி எழுந்தீர்கள், என்ன ஆச்சு? அவ்வளோதான். ஸோ இப்படியே இருந்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் போயிடும். ஊர் பேரை மட்டும் அளிக்கவில்லை, அத்தனை உரிமைகளையும் பறித்து விடுவார்கள். அதனால் தன் குழந்தைகளை படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி அந்த அதிகாரம் நம் கையில் கிடைக்க வேண்டும். நம் மக்களை எந்த ஒரு மதத்தின் பெயராலோ ஏதோ ஒரு பெயராலும் பிரிக்க முடியாது. நாம் எல்லாமே எல்லாரோடும் இணக்கமாக வாழ்கின்ற இந்த நாட்டில் யாராலும் எந்த சக்திகளாலும் பிரிக்க முடியாது. எப்படி என்றால் நாம் எல்லோருமே அவர்களும் மதத்தின் உரிமைகளையே பாதுகாக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு மதிப்பளிங்கள். தயவுசெய்து எல்லா மதத்தினரும் எல்லா மக்களுக்கும் நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அடுத்தவர்களை மதிப்பளிங்கள். அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலையுமே சொல்லாலேயோ செயலாலேயோ ஒரு களங்கம் ஏற்படுத்தாமல் காயப்படுத்தாமல் வாழ்வதற்கு நம் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். நீ எப்படியெல்லாம் நம்மளை டிவைட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை ஆகணும். அதுதான் மாணவர்களுக்கு. ஸோ இந்த குடியரசு தின நன்னாளில் நாம் எல்லோரும் என்ன பண்ணுங்க, நம் குழந்தைகளே நம்ம நல்ல ஒரு சிறந்த குடிமக்களாக வளர்ப்பது மட்டுமல்லாமல் சிறந்த ஆட்சியாளர்களாக நம் குழந்தைகள் வர வேண்டும். நல்ல ஒரு அரசு அதிகாரிகளாக நாம் வர வேண்டும். சில அரசு அதிகாரம் நம் கையில் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று இந்த நாளில் கூடி நேரம் அதிகமாக இல்லாத நாள் சீக்கிரமாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு அடுத்த தொழுவு வேண்டும். வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். Thank you, sir, for your valuable, incredible and insightful speech.